सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शान्ति शान्ति शान्तिः। ओम भूमिष्ठाभिनयात्र भूस्त्रिदिवतोऽप्युच्चैरदस्तापिया या बद्धा भुवि मुक्तिदास्युरमृतम् यस्यामृता चन्तवः या नित्यं त्रिजगत्पवित्रतटिनी तीरे सुरैः सेव्यते सा काशी त्रिपुरारिराजनगरी आयादपायाज्जगते पित्रस्तपापां त्रिदशैर्दुरापां गंगा सदापां भवपाशशापां शिवा विमुक्ताम् अमृतैकशुक्तिम् मुक्ता विमुक्तां न परित्यजति। क्षेत्रं पवित्रं हि यथा विमुक्तं नान्यत्तथा यत्स्तुतिभिः प्रयुक्तं न धर्मशास्त्रैर्न च तैः पुराणैः तस्मात् शरण्यं हि सदा विमुक्तं। नाविमुक्तसमं क्षेत्रं नाविमुक्तसमागतिः नाविमुक्तसमं लिङ्गं सत्यं सत्यं पुनः पुनः। न गायत्री समो मंत्रो न काशी सदृशी पुरी न विश्वेश समं लिंगं सत्यं सत्यं पुनः पुनः। अविमुक्तं परित्यज्य योऽन्यत्र कुरुते रतिं मुक्तिं करतलान् मुक्त्वा पुण्यां सिद्धिं गवेषयेत्। 17வது அத்தியாயம் सप्तदशोऽध्यायः भौम गुरु शनिलोक वर्णनम्। भौमलोकम अंगारकन मार्स गुरुलोकम ஜூபிட்டர் சனிலோகம் சாட்டர்ன் இந்த லோகங்களை பற்றிய வர்ணனம் இந்த அத்தியாயத்துல சொல்லப்படுறது. கணங்கள் இந்த லோகம்தான் லோகிதாங்கன் என்பதாகிய பௌமனுடைய லோகம் இது எப்படி ஏற்பட்டதுன்னு நமக்கு சொல்றோம். அவன் எப்படி பூசுதோயம் யதாபவது எப்படி பூசுதனாக ஆகிறாங்கிறதையும் சொல்றோம் அப்படின்னு சொல்லி சிவசர்மா கிட்ட கணங்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்கிறத பார்த்தோம். சொன்னா புரா தபசா தபஸ்ய தஹா சம்போஹோ தாக்ஷாயண்யா வியோகதா. அம்பாளை பிரிஞ்சு வியோகத்துல துக்கத்துல இருக்கும் பொழுது பரமேஸ்வரனுடைய நெத்தியிலிருந்து ஒரு ஸ்வேத பிந்துவானது வேர்வை துளியானது பூமியில விழுந்துதான். பாலஸ்தலாத் பபாதைகா ஸ்வேத பிந்துர் மஹீதலே. அதிலிருந்து குழந்தை தோன்றினானா குமார சஞ்சாதா. யாரு? லோகிதாங்கா. லோகிதாங்கன்ற அந்த ஒரு குழந்தை எப்படி இருந்தான்னா செக்கச்சவேன்னு இருந்துதான் உடம்புனுடைய அங்கங்கள்லாம். ஆனால் லோகிதாங்கா அப்படின்னு ஒரு பெயர். அவன் இந்த பூமியில் இருந்து தோன்றவும் பூமியினால பாலிக்கப்பட்டு வளர்ந்ததுனால மாஹேயன் என்ற நாமத்தோடு கூட வளர்ந்தான். மாஹேய இத்யதா. மஹி, மஹிங்கிறது பூமி, பூமியினுடைய பெயர்.
மஹீதலம்னு சொல்றனே, அதனால மாஹே என்ற பெயரோடு புகழ் பெற்று வளர்ந்து வந்தாங்கிறதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் போய் தபச பண்றான். எங்க போய் தபஸ் பண்றான்னா உக்ரபுரியாம், உக்ரபுரி என்கின்ற காசி க்ஷேத்திரத்துல போய் தபஸ் பண்றார். அசி வரணா என்ற 2 நதிகள், அதோடு கூட உத்தரவாகினியாக இருக்கக்கூடிய யுனத்யோத்தர வாகின்யா மிலிதே அத்திர ஜெகத்ஹிதே சர்வகோபி விஸ்வேஷா எத்திர நித்தியம் பிரகாசத்தே. சர்வவியாபியாக இருந்தாலும் கூட சாட்சாத் பரமேஸ்வரன் எந்த இடத்துல நித்தியம் வாசம் பண்ணிட்டு இருக்காரோ, எதுக்காக பண்றார்னா முக்தையே சர்வஜந்தூனாம் காலோஜித ஸ்வர்ஷ்மனாம், அந்தந்த காலத்துல அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்காக எல்லா ஜீவராசிகள் இந்த க்ஷேத்திரத்துல யாரெல்லாம் உயிர் விடுறாளோ, என்ன சரியான நேரத்துல உயிர் விடுறாளோ அவளுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காக இந்த அமிர்தபுரியில வாசம் பண்ணிட்டு இருக்கார். அப்பேற்பட்ட க்ஷேத்திரம் இது. அமிர்தம் ஹி பவந்தியேவ மிருதாயத்ர சரீரிணா. இதுல இந்த க்ஷேத்திரத்துல உயிர் விடுறதுனால மோட்சத்துல அமிர்தத்துவத்தை அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெறுவார்கள்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரம் இந்த காசி க்ஷேத்திரம். அனுகிரகம் சமாசாத்திய பரம் விஸ்வேஸ்வரஸ்ய அபுனர்பவத் தேஹாஹா தேயே விமுக்தையே தனுத்யஜா. அதனால விஸ்வேஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இந்த இடத்துல உடம்ப உடுறவர்கள் இருக்காளே, அவ திருப்பி இன்னொரு சரீரத்தை அடையறது இல்ல. என்ன அது மட்டும் இல்ல, வினாசாங்கேன யோகேன வினா நானா விரதாதிபிகி எப்படி அவள்லாம் மோட்சத்தை அடையறா? இதெல்லாம் சாங்கியமாகிய இந்த ஞான விஷயத்தை அடைஞ்சி அதனால மோட்சத்தை அடையறாளான்னா இல்லைன்ட்ட. வினாசாங்கியன சாங்கியமாகிய ஞானத்தெல்லாம் ஆலம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யோகேன வினா யோகம் என்று சொல்லப்படக்கூடியதாகிய கர்மயோகத்தையோ தியானம் முதலான யோகங்களையோ எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நானா விரதாதிபிகி வினா நானா விரதங்களையும் எடுத்துக்க வேண்டியதில்லை. அது எதுவுமே இல்லாமல் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தால மட்டுமே சாட்சாத் மோட்சத்தை அடையறா. காசிபுரியில வாசம் பண்ற ஒரே ஒரு காரணத்தினால மோட்சத்தை அடையறான்ற அளவுக்கு இந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு 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 உத்கிருஷ்ட தன்மை தெரியறது அப்படின்னு கணங்கள் சொல்றது. சம்ஸ்தாபிய லிங்கம் விதினா ஸ்வநாம்னா அங்காரகேஸ்வரம் பாஞ்சமுத்ரே மகாஸ்தானே கம்பலா அஸ்வதரோத்தரே. கம்பலம் அஸ்வதரம் அப்படின்னு 2 விதமான நாக கோவில்கள் இருக்கு. அந்த கம்பல அஸ்வதரம் 2த்துக்கும் உத்தர பாகத்துல வடக்கு பாகத்துல பாஞ்சமுத்திரம் என்பதாகிய ஒரு ஸ்தானத்துல லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணார். சம்ஸ்தாபிய லிங்கம், அங்க ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்றார். ஓமன் மாஹேயன் என்ன பேர் வச்சார் லிங்கத்துக்குன்னா ஸ்வநாம்னா தன்னுடைய பேரே வச்சாராம். என்ன பேர்? அங்காரகேஸ்வரம். அங்காரகனுடைய ஈஸ்வரன், அங்காரக கிரகத்துக்கு அதிபதியானவன். ஏன்னா எல்லா கிரகங்களும் பரமேஸ்வரன்ல இருந்துதான் தோன்றிட்டுங்கிறது இங்க காண்பிக்கப்படுறது. பகவானுடைய ஸ்வேத பிந்துனால தோன்றியதுனால இங்க சாட்சாத் அங்காரகனும் ஈஸ்வரனுடைய ஒரு புத்திரன் தான் அப்படிங்கிறது தெரியறது. ஜ்வலதங்காரவத் தேஜா யாவத் தஸ்ய சரீரதா விநிர்யயௌ தபஸ்தாவது தேன தப்தம் மகாத்மனா. பெரிய தபஸ பண்ணார். எப்பேற்பட்ட தபசுன்னா அப்படியே தகிக்கின்ற ஒரு தணல் வந்துதான் உடம்புல இருந்து. ஜுவலது அங்காஹா அவத்தேஜா யாவத் தஸ்ய சரீரதா, உடம்பிலிருந்து நெருப்பு மாதிரி அப்படியே நெருப்பு தகிக்கிறதாம். விநிர்யயௌ தபஹா தாவது தேன தப்தம் மகாத்மனா. அப்படி ஒரு கோரமான தபஸ பண்றார் அங்காரகன். அப்படி பண்ணதுனால
ததோ அங்காரக நாம்னா சர்வலோகேஷு கீயதே. அதனால அங்காரகன் பெயர் வந்துதான். ஜுவலது அங்காரவ தேஜா. அந்த தேஜஸ் அங்கத்திலேருந்து வந்ததுனால அங்காரகம்னு ஒரு பெயரோட வழங்கப்பட்டார். அங்காரக நாம்னாஸ் சர்வலோகேஷு கீயத்தே. உலகம் முழுக்க அங்காரகன் அங்காரகன் அங்காரகன்னு பெயர் பெற்றார். தஸ்யதுஷ்டோ மகாதேவா ததௌ கிரகபத மகது. கிரகம்ன்ற ஒரு பதத்தை அதுக்கு கொடுத்தான். ஏன்னா கிரகங்கள் ஈஸ்வரன் கொடுத்து பதம். நம்ம பிளானட்னு சொல்றமே ஒழிய கிரக பதம்ன்றது ஈஸ்வரன் கொடுக்கறது. பிளானட்டா இருக்கணும்னு அவசியம். சேட்டலைட்டா இருக்கிற 3 கிரகம் தான். ஈஸ்வர அனுகிரகத்தினால அது கிரகமாறுது. அது மாதிரி சூரியனும் கிரகமாறுது நட்சத்திரமாக இருந்தாலும் ஈஸ்வர அனுகிரகத்தினாலதான் இல்லையா. நவகிரகங்கள்ல சாயா கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் கிரகம் தான் ஆறுது. எல்லாமே அனுகிரகத்தினால. அங்காரக சதுர்த்தியா ஏ ஸ்நாத்வா உத்தரவஹாம்பசி அபியத்யாங்கரகேசானம் நமஸ்யந்தி நரோத்தமா. அங்காரக சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி, அங்காரக சதுர்த்திங்கிறது ரொம்ப விசேஷம். விநாயக சதுர்த்தி அப்பதான் வருது. அந்த அங்காரக சதுர்த்தியின் பொழுது யார் ஒருவன் உத்தரவகாம்பசி வடக்கே ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த கங்கா நதியில யாரு ஸ்நானம் பண்றாளோ, மகாம்பசி ஸ்நாத்வா அபியர்ச்சே அங்காரகேசானம். என்ன அந்த அங்காரகேஸ்வரர் என்கின்ற இந்த பரமேஸ்வரனை இந்த அங்கார சதுர்த்தி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் பண்ணி யாரு பூஜை பண்றாளோ நமஸ்யந்தி நரோத்தமாக ந தேஷாம் கிரகபீடா ந கதாச்சித்து வாபிஜாயதே. அவளுக்கு கிரகபீடைகள்ல இருந்து மோட்சம் கிடைக்கிறது. அவளை கிரகபீடைகள் தொடர்றதில்லை. என்ன அப்படின்னு சொல்ற. அங்காரக சதுர்த்திங்கிறது செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் வரணும். அப்படி வந்ததுன்னா அங்காரக சதுர்த்தின்னு பேர். அந்த அங்காரக சதுர்த்தியும் போது இங்க கங்கா ஸ்நானத்தை பண்ணிட்டு அங்காரகேஸ்வரரை பூஜை பண்ணணும்னு சொல்லப்படுறது. இப்படி பண்ணா கிரகபீடைகள்ல இருந்து முக்தி ஏற்படுறது. அங்காரகேன சம்யுக்தா சதுர்த்தி லப்யதேதி. அங்காரகனோட செவ்வாயோட சேர்ந்து சதுர்த்தி கிடைச்சதுன்னா உபராக சமாபவ ததுக்த காலவேதிபி தஸ்யா தத்தகுத ஜப்த சர்வம் பவதி சாக்ஷயம். அந்த சதுர்த்தி 4வது நாள் பௌர்ணமியிலிருந்து இல்ல அமாவாசையிலிருந்து அந்த சதுர்த்தியானது செவ்வாய்க்கிழமையோட சேரும் பொழுது கிரகணத்தோடய சேர்ந்து விடுத்துன்னா, இல்லைன்னா அது சதுர்த்தியும் செவ்வாய்க்கிழமையும் சேரும் பொழுது கிரகண சமமாக பாவிக்கப்படுறது. என்ன அங்காரகேன சம்யுக்தா சதுர்த்தி லப்யதேதி உபராக சமபவ ததுக்த காலவேதிவி தஸ்யா. அந்த மாதிரி நம்ம பருவம் நினைக்கிறேன். அது என்ன கிரகணத்துக்கு சமம். அன்னைக்கு பண்ணக்கூடிய சத்கர்மங்கள் எல்லாம் அதே மாதிரி கொடுக்கக்கூடிய தானங்கள் ஹோமங்கள் ஜபங்கள் எல்லாம் சொல்லப்படுற. தஸ்யா தத்தஹுதம், என்ன தானம் பண்றோமோ ஹோமம் பண்றனோ ஜப்தம் சர்வம் பவதி சாக்ஷயம். என்ன ஜபம் பண்ணாலும் அக்ஷயமான பலத்தை கொடுக்கிறது. தீராத பலன் கொடுத்துட்டே இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரத்தையா ஸ்ராத்ததாயன் தான் ஸ்ராத்ததான்யேவ சதுர்த்தி அங்கார யோகாது தேஷாம் பித்ருணாம் பவதி பவிதா திருப்தி துவாதச வார்ஷிகி. அதே மாதிரி இந்த நாள் அன்னைக்கு சதுர்த்தி அங்காரக சதுர்த்தி அன்னைக்கு ஸ்ராத்தம் பண்ணா ஸ்ரத்தையோடு பண்ணும் பொழுது அவளுக்கு 12 வருஷம் அவ பித்ருக்கள் சந்தோஷத்தை அடையறாளாம். தேஷாம் பித்ருணாம் பவிதா
பித்ருனா பவிதா திருப்தி. திருப்தி ஏற்படுறதா எவ்வளவு நாள்னா 12 வார்ஷிகி, 12 வருஷம் சிராத்தம் பண்ற திருப்தி அவ அடையறா. அங்காரக சதுர்த்தியாம் து புரா ஜக்ஞே கணேஸ்வர அதையேவது தத்பர்வ புரோக்தா புண்ணிய சமிருத்தையே. அதே மாதிரி விக்னேஸ்வரரும் யஜ்ஞே அங்க பிறந்தார். எப்ப பிறந்தார்னா அங்கார சதுர்த்தி அன்னைக்குதான் அவர் பிறந்தார். அதனாலதான் அன்னைக்கு அந்த பருவமானது புண்ணிய சமிருத்திக்கான விநாயக சதுர்த்தி என்று வழங்கப்படுறது. அங்காரக சதுர்த்தி, அங்கார சதுர்த்தின்னு சொல்றோம். இந்த தடவை பார்த்தோம்னா நமக்கு எப்போ வருது? கணேஷ் சதுர்த்தி, புதன்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி வருது. பொதுவாக அந்த சந்தர்ப்பத்துல ஏற்பட்டதுனாலதான் அது அங்காரக சதுர்த்தின்றத ஒட்டி வரும். கணேஷ் ஏவம் ஏக பக்த விரதி தத்ர சம்பூஜ்ய கணநாயகம் கிஞ்சித் தத்வா தமுத்திஷ்யன்னே விக்னஹா அபிபூயதே அங்காரேஸ்வர பக்தாயே வாராணஸ்யா நரோத்தமா தே அஸ்மின் அங்காரகே லோகே வசந்தி பரம் மத்தயா. அதனால யார் ஒருவன் ஒரு ஏகபக்த விரதி, புக்த விரதி, அது ஒரு நாள் ஒருவேளை சாப்பிடுறது அப்படிங்கிற விரதத்தை எடுத்துட்டு சம்பூஜ்ய கணநாயகம் விக்னேஸ்வரரை யார் பூஜை பண்றானோ, எதன்னைக்கே இந்த அங்காரக சதுர்த்தி அன்னைக்கே கிஞ்சித் தத்வா ஏதோ ஒரு தானத்தை பண்ணி தமுத்திஷ்யன்னு விக்னஹா அபிபூயதே, விக்னங்கள் அவனுக்கு எதுவும் ஏற்படாது. ஒரு அங்காரேஸ்வரன் அதே மாதிரி யார் அங்காரேஸ்வர பக்தாளாக இருந்து கொண்டு காஷியில வாராணசியா நரோத்தமாக வாராணசியில இருந்து கொண்டு அங்காரகேஸ்வரரை பூஜை பண்றாளோ அவள்லாம் அங்காரக லோகத்துல சந்தோஷமாக வாழ்வார்கள் அப்படின்னு அனுகிரகம் பண்றார். அகஸ்திய உவாச இத்தம் கதயதோரேவ ரம்யா புண்ணியவதி கதாம் பகவத்கணயோ பிராப நேத்ராதித்ய குரோபுரி நேத்ரானந்தகரி திருஷ்டுவா சிவசர்மா ததாபுரிம் அப்ரச்சாச்சார்ய வயஸ்ய கஸ்யேயம் பூரனூத்தமா. அப்படி இந்த அங்காரக லோகத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல கதையத்தோகோ கதைய சொல்லிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒரு ரம்யமான புண்ணியவதியான ஒரு புறம் அங்க கண்ணுக்கு படுறது. பகவத் கணயோகோ பிராப நேத்ராதித்யே குரோபுரி, குருவனுடைய புறம், பிரகஸ்பதியினுடைய அந்த புறமானது அங்க கண்ணுல படுறது. அதை பார்த்த உடனே என்ன சிவசர்மன் கேட்டார், இது யாருனுடைய புரி? இது நேத்ரானந்தகரி திருஷ்டுவா, கண்ணுக்கு சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிற இந்த புரிய பார்த்து சிவசர்மா கேட்கிறாராம், இது ஆச்சரிய வயசிய கஸ்யேயம் புரி, இது யாரோட புரியுது? கணங்கள் சொல்றது சகே சுகசமாக்கியாவோ நானாக்கியேயதவாக்ரத அத்வகேதாபனோதாய புனரஸ்யாபுரங்கதாம் விதித்சத பூர்வம் திரிலோகீரஜனாமுதா ஆவிராசு சுதா சப்தமானசா ஸ்வஸ்ய சந்நிபாம் மரீச்சங்கிரோ முக்கியா சர்வே சுப்ரிப்ரவர்த்தகா சிருஷ்டி பிரவர்த்தகாः பிரஜாபதேரங்கிரசா தேஷு அபூத் தேவசத்தமா சுதச்சாங்கிரசோ நாம புத்யா விபுதசத்தமா சாந்தோ தாந்தோ ஜிதக்ரோதோ மிருதுவாட நிர்மலாசயா. கணங்கள் சொல்றதா உங்ககிட்ட சொல்ல முடியாததும் இல்லை. அதனால இந்த லோகத்தை பத்திய கதைய உனக்கு சொல்றோம். அதிலிருந்து உன்னுடைய உடம்பு தேகத்துல இருக்கிற சமங்களும் போகும். என்ன அத்வகேதா பனோதாய, இங்கேருந்து அங்க அங்கேருந்து இங்க ஒரு புறமா போயிட்டு இருக்கல உங்க உடம்பு வலி இருக்குமே, இத கேட்க கேட்க அந்த வலி எல்லாம் மனசுல இருந்து நகர்ந்து போயிடுறது அப்படின்னு சொல்லி அந்த கதையை ஆரம்பிக்கிறார். பிரம்மாவானவர் 3 உலகத்தையும் சிருஷ்டி பண்ணணும்
அப்படின்னு சொல்லி மானசபுத்திரர்களை ஏற்படுத்துறார். எல்லாம் அவருக்கு சமமாக அவருக்கு எதிர்க்க நின்னாலாம். ஆவிரா சுதா சப்த மானசா ஸ்வஸ்ய சன்னிபா. இந்த சப்த மானசபுத்திரர்கள் அவருக்கு சமமான ஒரு தேஜஸோடு கூட அவருக்கு முன்னாடி நின்னா. மரீச்சி, அத்ரி, ஆங்கீரசன்னு முக்கியமானவர்கள். எல்லாருமே சிருஷ்டிய ஏற்படுத்துறதுல தீவிரமா இருந்தாலாம். அந்த அங்கீரசனுடைய புத்திரன் ஆங்கீரசன் என்பவன் உத்பவமாறான். என்ன சுதச்சாங்கிரசோ நாம புத்தியா விபுத சத்தமா சாந்தோ தாந்தோ இதக்ரோதோ மிருதுவாட நிர்மலாசயாம். அந்த ஆங்கீரசன் எப்படி இருந்தான்னா ரொம்ப உத்தமமானவனா இருக்கான். எல்லா புத்திமான்களுக்கு நடுவுல புத்திமானா இருக்கான். புத்தியா விபுத சத்தமா அப்பேற்பட்ட ஒரு, அதே மாதிரி சாந்தியோடு சாந்தனாக இருக்கான், தாந்தனாக இருக்கான், இந்திரிய நிக்கிரகம் பண்ணக்கூடியவனா இருக்கான், இதக்ரோதன் குரோதத்தை ஜெயிச்சவனாக இருக்கான், மிருதுவாக்கு சாந்தமா பேசக்கூடியவனா இருக்கான், நிர்மலாசயா புத்தியில ஒரு சுத்த தன்மையோடு கூடிய அப்படி ஒரு புத்திரன். அந்த பிரம்மாவனுடைய மானசபுத்திரனான அங்கீரசனுக்கு தோன்றிய ஆங்கீரசன் என்ற அந்த குழந்தையானது இப்படி இருக்கான். வேத வேதார்த்த தத்வஜ கலா சுகுஷலோமலா பாரதிருஷ்வா அது சர்வேஷா சாஸ்திராணாம் நீதி வித்தமஹா இதோபதேஷ்டா ஹிதகிருத் அஹிதாத்யஹிதா ததா ரூபவான் ஷீல சம்பன்னஹ குணவான் தேசகாலவித் சர்வலக்ஷண சம்பார சம்பிருதோ குருவத்சலா ததாப தாபசீம் விருத்திம் காஷ்யாம் சமஹதீம் தததே. அவனுக்கு வேதார்த்த தத்துவஜா, வேதங்கள், வேதத்தினுடைய அர்த்தங்கள், அதனுடைய தத்துவம் என்ன, எல்லாவற்றுக்குமான ஞானம் இருக்கு. ஒரு அசுத்தியே இல்லாததாக இருக்கானா. என்ன கலாசு குஷலோ அமலா, கலைகள்ல குஷலனமாக இருக்கான், அதே சமயத்துல அமலமாக இருக்கான். பாரதற்கு எல்லா விஷயமும் சர்வசாஸ்திரங்களும் தெரிஞ்சிருக்கான். என்ன நீதி வித்தமகா, நீதி தெரிஞ்சிருக்கா அவனுக்கு. அதே மாதிரி ஹிதோபதேஷ்டா, நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கிறவராக இருக்கார். எல்லாருக்கும் நல்லதை பண்றார். ஹிதகிருது அஹித்யா ஹித சதா, கெட்டது யாருக்குமே பண்றதில்லை, எல்லாருக்கும் நல்லது பண்றார். என்ன அதே மாதிரி எல்லாருக்கும் நன்மை ஏற்படணும் அப்படிங்கிறதுலயே அவருடைய புத்தி இருந்தது. அப்படி ஒரு நல்ல குணத்தோடு இருந்தாரா. அதே சமயத்துல ரூபவான் ஷீல சம்பன்னா, அழகான ரூபம், நல்ல நடத்தை, குணவான், நல்ல குணத்தோடு கூட இருக்கார். தேசகாலவித்து, எந்த நேசத்துல எந்த காலத்துல எதை பண்ணணும் எதை பண்ணப்படாது இந்த ஞானம்லாம் இருந்துதான். சர்வலக்ஷண சம்பார, எல்லா லட்சணங்களும் கூடியவராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் குருவத்சலா, என்ன குரு கிட்ட வாத்சல்யத்தோட இருக்கார். குருக்களும் அவர்கிட்ட வாத்சல்யத்தோட இருக்காளாம். ததாப தாபசீம் விருத்தியும் காஷ்யாம் சமாகதியும் வித்யா, அப்படி இருந்தும் காஷியில போய் பெரிய தபச பண்றார். மகலிங்கம் பிரதிஷ்டாப்பிய சாம்பவம் பூரிபாவனஹ அயுதம் சரதாம் திவ்யம் திவ்யதேஜா மகாதபாஹ தத பிரசன்னோ பகவான் விஸ்வேஷோ விஸ்வபாவனஹ ஆவிர்பூய ததோ லிங்காத் மகசாம் ராசிரப்ரவீதே பிரசன்னோஸ்மி வரம் ப்ரூஹி யத்தே மனசி வர்த்ததே இதி சம்பும் சமாலோக்கிய துஷ்டாவேதி சுகிருஷ்டவான். என்ன பண்ணார்னா, பெரிய ஒரு லிங்கத்தை, மகத்து லிங்கம் பிரதிஷ்டாப்பிய, பெரிய ஒரு லிங்கத்தை ஸ்தாபனம் பண்ணார். அது மேல தியானம் பண்றார். பூரி பாவனா, அப்படியே தியானத்தை பண்ணிட்டு இருக்கார். எத்தனை அயுதம் சரதாம் திவ்யாம், 10,000 திவ்ய வருஷங்கள் தபஸ் பண்றார். திவ்ய தேஜா மகாதபாக, அவர் தபஸ்னால பரம தேஜஸ் அடைஞ்சார். அப்புறம் விஸ்வேஸ்வரனானவர் ஜெகத்த விஸ்வபாவனா, சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த பரமேஸ்வரன் சந்தோஷத்தை அடைஞ்சார். பிரசன்னா எதிர்க்க நின்னாரா. லிங்கத்திலிருந்து பெரிய ஒரு
ஜோதிஸ்வரூபமாக ஆவிர்பூய ததோ லிங்காத் மகசாம் ராசி திபி 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 திபின்னு ஒரு பிரகாசஸ்வரூபமாக அந்த லிங்கத்திலிருந்து வெளியில வரார். இப்ப மகத்த லிங்கத்திலேருந்து பரமேஸ்வரன் வெளியில வந்து பேசுறாரா, சந்தோஷத்தை அடைஞ்ச என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொன்ன உடனே ஆங்கீரசர் ஸ்தோத்திரம் பண்றார் பரமேஸ்வரன். ஆங்கீரச உவாச்ச ஜெயசங்கர சாந்த சசாங்க ருச்சே ருச்சிதார்த்தத சர்வத சர்வசுச்சே சுச்சிதத்த கிரஹீத மகோபகிருதே கிருதபக்த ஜனோத்தத தாபபததே தத சர்வகிருதம்பர வரதனதே நத ரிஜின மகாவன தாஹகதே கிருத விவித சரித்திர தனோ சுதனோ தனு விஷிக விசோஷண தைரிய நிதே நிதனாதி விவர்ஜித கிருதநதி கிருத்து கிருதி விஹித மனோரத பன்னகாபிருத் நகபத்ரு சுதார்ப்பித வாமவபுஸ்வபுஹு பரிபூரித சர்வ ஜகத் திரிஜகன்மய ரூப விரூப சதிருக் திருகுதஞ்சன குஞ்சன கிருத ஹுதபுக் பவபூபதே பிரமதைகபதே பதிதேஷ்வபி தத்த கர பிரசுதே பிரசுதாகில பூத லசம்பரண பிரணவத்வனி சௌத சுதாசுதர தரராஜகுமாரிகயா பரயா பரிதா பரிதுஷ்டநதோஸ்மி சிவ சிவதேவ கிரீஷ மகேஷ விபோ விபவ பிரத கிரிஷ சிவேஷ மிருட மிருடயோடு பதிக்ர ஜகத்ரிதயம் கிருதயந்திரண பக்தி விதாத கிருதாம் ந கிருதாந்தத ஏஷ விபேமிஹர பிரஹராஷு மகாகம மோகமதே நமதாந்தர மன்யத வைமி சிவம் சிவபாதனதே பிரணதோஸ்மி ததஹ விததேத்ர ஜகத்யகிலே காரம் பரதோஷணமேவ பரங்குணவத் குணஹீன மஹீன மகாவலயம் பிரளயாந்தகமீஷ நதோஸ்மி ததஹ இதி ஸ்துத்வா மகாதேவம் விரராமாங்கிரசுதா யதரஞ்ச மகேஷானஹ ஸ்துத்யா துஷ்டோவரான் பகூன். அப்படி இந்த ஸ்தோத்திரம் ஆங்கீரசருடைய பிரகஸ்பதி ஸ்தோத்திரம் என்பதாகிய உத்தமமான ஸ்தோத்திரம். ஜெயசங்கரா ஹே சங்கரா சங்கரோதி இது சங்கரா மங்களத்தை உலகத்துக்கெல்லாம் அழிந்திருக்கக்கூடிய சுரூபம் உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஹே சாந்தா சாந்தா அப்படின்னா பரமேஸ்வரன். ஏன்னா பிரம்மன் தான் பரமசாந்தி, சாந்தஸ்வரூபம், நிர்குணஸ்வரூபம், நிரவயவஸ்வரூபம், காலாதீத ஸ்வரூபம், மகாகாலஸ்வரூபம், தேசாதீத ஸ்வரூபம். அப்படி இருக்கிறதுனால நிச்சலமான அந்த நிர்மலமான ஸ்வரூபம், நிராமயமான ஸ்வரூபம்ங்கிறதுனால சாந்தஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் பெயர்பட்ட ஸ்வரூபம்னால பரமேஸ்வரனுக்கு சாந்தான்னு ஒரு பெயர். ஹே சாந்தன்னு கூப்பிடுறாரு. அப்புறம் ஹே சசாங்க ருச்சே, சசாங்கன்னா சந்திரன், அந்த சந்திர பிரபையோடு இருக்கவரே, சந்திரனை போல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியவர் பரமேஸ்வரன். ருச்சிரார்த்தத, ரொம்ப ருச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கறது பரமேஸ்வரன் தான். ஒரு கலையில ஒரு ருச்சி ஏற்படணும், சாகித்யத்துல ருச்சி ஏற்படணும், நல்ல விஷயங்கள்ல சத்துவகுணங்கள் தான் இதுக்கெல்லாம் பிரதானம். இதெல்லாம் ஏற்படணும்னா ஈஸ்வரானுகிரகத்தினாலதான் ஏற்படும். சங்கீதத்துல புத்தி போகணும்னா ஈஸ்வரானுகிரகம் தேவை. சர்வத எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், சர்வ சுச்சே எல்லாத்தையும் பாவனம் பண்ணக்கூடியவர், எல்லாத்துலையும் பாவனமானவர். சுஜிதத்த கிரகீத மகோபகிருதே, என்ன சுத்தமானவர்கள், சுச்சிதத்தம் நல்ல சுத்த மனசோடு இருக்கக்கூடியவர்களுடைய என்ன கிரகீதம் என்ன கொடுத்தாலும் அதை வாங்கிக்க கூடியவர். ஆசுதோஷின் பேர் பகவானுக்கு. மகோ உபகிருத்தே எல்லா உபகாரத்தையும் பண்றவர். வாழ்க்கை அவ எது கொடுக்குறாளோ அதை வாங்கிட்டு அவளுக்கு உபகாரம் பண்றாள். ஒரு சாதாரண தும்பப்பூவை போட்டாலும் அதை வாங்கிட்டு அவளுக்கு தேவையானது கொடுக்குறார். கண்ணப்பன் வாயால தண்ணியை உமிழ்ந்தாலும் வாங்கிட்டு அவளுக்கு கேட்டதை கொடுக்கிறார். அதனால பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும்
பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துரையான் விண் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் முத்துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதுங்கான் அம்மா நாயினு பாடும் பொழுது பரமேஸ்வரன் பக்தர்களுக்காக பிரம்படிப்பட்டார். விட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட அந்த ஈஸ்வரன் அதனால ஏன்னா பக்தர்களுடைய ஹிருதயத்தை தான் பார்க்கிறார். சுச்சிதத்த கிரகீத மகோபகத்து என்ன அவளுக்கு எது கொடுத்தாலும் வாங்கிட்டு அவளுக்கு நல்லதை கொடுக்கிறார் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். கிருதபக்த ஜனோத்தத தாபபத்ததே. அப்புறம் பக்தர்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய கிளேசங்கள் தாபங்களை நீக்கிறவராக இருக்கார். அப்படி இருக்கேளே அப்படின்னு நமஸ்காரம்னு சொல்றார் ஆங்கிரசர். தத சர்வ ஹிருதம்பர எல்லாருடைய ஹிருதயத்திலையும் வியாபிச்சு இருக்கக்கூடியவர் நீர் தான். வரத எல்லாருக்கும் தேவையான வரங்களை கொடுத்துட்டே இருக்கார். எதை கேட்டாலும் ஈஸ்வரனை டேப் பண்ணா கிரேஸ் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள் டு டேப்னுவார் என் குருநாதர். அதனால ஈஸ்வரனை கேட்க கேட்க அவர் வரம் கொடுக்கிறாரா வரதர் நதே. வரதர் மட்டும் இல்ல என்ன நதே விஜின மகாவன தாக கிருதே. யாரெல்லாம் வணங்குகிறார்களோ நதே நத யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தன்மையோடு இருக்கக்கூடியவர். அப்புறம் என்னன்னா இந்த பாபங்களை பாபம்ன்ற அந்த காட்டை எரிக்கக்கூடிய ஒரு தீயாக இருக்கிறவர் நீர்தான். விரிஜின மகாவன தாக கிருதே. விரிஜினம்னா பாபம், மகாவனம் இந்த பாபத்தோடு கூடிய மகாவனம் எல்லார்ட்டையும் இருக்கு. எத்தனையோ ஜென்மால பண்ண பாபங்கள் வனமாக இருக்கு. அது எல்லாத்தையும் தகிக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா ஆத்மஸ்வரூபம் பிரம்மத்துக்கு தான் இருக்கு. அதனால ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருதேன்னு கீதையில பகவான் சொல்றார். ஞானாக்னியானது எல்லா விதமான பாப கர்மாக்களுடைய பலன்களையும் எரிச்சிடுறது. சர்வம் ஞானப்பிளவேனைவ விருஜினம் சம்தரிஷ்யதி. அங்கே விருஜினம்ன்ற வார்த்தையை தான் கீதையில சொல்றார். விருஜினம் அந்த பாபத்தை தாண்டா எதனாலன்னா ஞானம்ங்கிற பிளவத்தினால படகுனால. அப்போ அந்த ஞானஸ்வரூபமானது எல்லா பாபங்களையும் எரிக்கிறதுன்றதுனால ஈஸ்வரனை நீ எல்லா பாபங்களையும் எரிக்கக்கூடியவனாச்சே அப்படின்னு பிரார்த்தனை. கிருத விவித சரித்திரத்தனோ. உனக்கு பலவிதமான சரித்திரம் உன்னோட தேகத்துல இருக்கு. அத்தனை திருவிளையாடல் நீ புரிஞ்சிருக்க. உலகத்துல இருக்கிற அத்தனையும் நீ பண்ணிட்டு இருக்கிறது தான். விவித சரித்திரம், பலவிதமான சரித்திரங்கள், ஈஸ்வரனுடைய லீலைகள் இன்னதுன்னு வரையறுக்க முடியுமோ அப்பேற்பட்ட ஒரு ஸ்வரூபம். சுதனோ உன்னுடைய தேகம் இருக்கே ரொம்ப அற்புதமான தேகம். சுந்தரேஸ்வர மூர்த்தி. சாட்சாத்து பரமேஸ்வரன் பிக்ஷாட்டனமாக வரும் பொழுது எல்லாரும் மோகிச்சு அப்படியே விழுந்துடுறான்னு சொல்றது கிரந்த புராணங்கள்லாம். அப்பேற்பட்ட ஒரு தனுவோடு கூடியவர் சாட்சாத்து நம்மளுடைய ஆத்ம வஸ்துவாச்சே. பரமாத்ம வஸ்து மேல நமக்கு பிரியம் வேற எதுலயும் இல்லாத ஒரு பிரியம் அதுல இருக்கு. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. அப்படி பிரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தனு ஈஸ்வரனுடைய தனு. விஷிக விசோஷண தைரிய நிதே. அப்பேற்பட்ட தைரியத்தினுடைய ஒரு கடல். அதே சமயத்துல தனு விஷிக அந்த விசோஷண அம்புகளில் இருக்கக்கூடிய அந்த புஷ்பம் மாதிரி, மன்மத புஷ்பம் மாதிரி விஷிகா. அந்த மாதிரி அதே சமயத்துல தைரியத்தோடு கூடியவர். நிதனாதி விவர்ஜித கிருதநதி கிருத்து கிருதி விஹித மனோரத பன்னகபிருது. மிருத்யு நிதனாதி விவர்ஜிதா, மிருத்யு இல்லாதவர். பரமேஸ்வரன் சர்வ தப்போ இருந்துருக்க ஸ்வரூபம். மகாகாலன், காலகாலன். கிருத நதி கிருத்து. அப்படி
நிதனம் இல்லாதவர்களுக்கு இவர்களால் வணங்கக்கூடியவரும் ஈஸ்வரன் தான். ஞானிகளாலன்னு அர்த்தம். நிதனாதி விவர்ஜித கிருத நதி கிருத்து. மிருத்யு இல்லாதவர்கள்னா ஜீவன் முக்தர்கள். அவள்லாம யார நமஸ்காரம் பண்றான்னா சாட்சாத் பரமேஸ்வரன் தான் நமஸ்காரம். கிருதி விகித மனோரத பன்னக விருத்தி. அவரும் தன்னுடைய தர்மத்தை பண்றவா. கிருதி விகித கிருதி, விகித தர்மங்களை, விகித கர்மா, நித்திய கர்மா, நைமித்திக கர்மா தான் யார் பண்றாளோ அவர்களுடைய மனோரதங்களை பூர்த்தி பண்ணக்கூடிய நாகபூஷணராக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் நீதான். பன்னகம்னா நான் நாகம், அது தரிச்சுட்டு இருக்கவர். நகபர்த்திரு சுதார்பித வாமவபு. அது மட்டும் இல்ல, நாகத்தை மட்டும் உடம்புல தாங்கிட்டு இருக்கிறார்ன்றது மட்டும் இல்ல, அம்பாளையும் தாங்கிட்டு இருக்கார். சுதார்பித வாமவபு. இடது பக்கம் சாட்சாத் பார்வதியே இருக்கா. ஸ்வபு பரிபூரித சர்வ ஜகத். தன்னோட உடம்புனால உலகத்தை முழுக்க வியாபிச்சும் இருக்கார். பரிபூரித சர்வ ஜகத். சாட்சாத் பரமேஸ்வரன்னா இந்த ஜெகத் முழுக்க சர்வத்தையும் வியாபிச்சு எங்க பார்த்தாலும் இருக்கிறது அந்த சுரூபந்தான், உன்னுடைய சுரூபந்தான். திரிஜகன்மய ரூபா, 3 உலகமாக தோன்றது உன் சுரூபந்தான். விரூப சதுருக்கு, ரூபமே இல்லாதவரும் நீதான், எல்லா ரூபமும் நீதான். திருகுதஞ்சனாம், கரெக்ட், சரியான பார்வை. குஞ்சன கிருத உதபுக்கு. என்ன உதபுக்னா அக்னின்னு அர்த்தம். அந்த அக்னிய பகவான் கிருதம் ஏற்படுத்துறார். கண்ணை திறந்து ஏற்படுத்துறார் அந்த அக்னி. சந்திர சூர்யாக்னி லோச்சனாய். அப்பேற்பட்ட ஈஸ்வரன் நீதான். பவா, நீதான் இருக்கின்ற தன்மையோடு கூடியவன். பூபதே, உலகத்துக்கெல்லாம் பதியானவன். பிரமத ஏகபதே, பிரமதர்களுக்கெல்லாம் ஒரே பதி, தேவபதி நீதான். பதிதேஷ்வபி தத்தகர பிரசுதே, பதிதர்களுக்கு எல்லாருக்கும் கை கொடுத்து தூக்கக்கூடியவன் நீதான். தத்தகர, கை கொடுத்து தூக்குறவ. ஏன்னா அந்த கால் இருக்கே, குஞ்சித பாதம், நடராஜாவனுடைய பாதமானது உத்தரணம் பண்றதுக்காக. கீழே விழுந்து கிடக்கிறவன பதித்தனெல்லாம் பதிதோத்தாரணன்னு பேர் ஈஸ்வரன். உத்தரணம் பண்ணக்கூடியது அந்த ஆத்ம வஸ்துதான். எப்பேற்பட்ட பாபியாக இருந்தாலும் பாபகிருத் தமஹா அப்படின்னு சொல்றாரு இல்லையா கீதையில. பாபகிருத்துன்றதுல, பாபம் பண்றதுல அதமமானவன் அவனை கூட இந்த ஞானமானது உத்தரணம் பண்ணிடுறது. அதனால இங்க ஈஸ்வரன் பதிதேஷு அபி தத்தகர பிரசுதே, எப்பேற்பட்ட பதிதனா இருந்தாலும் அவனை உத்தரணம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையுடையவன் பரமேஸ்வரன். பிரசுதா கில பூதல சவன்வரணா, இந்த வெளியில இருக்கக்கூடிய உலகத்தை முழுக்க நீதான வியாபிச்சிருக்க. அதே மாதிரி பிரணவத்திலையும் நீதான் இருந்துட்டு. பிரசுத்த அகில பூத பூதல சம்வரண சம்பிருணோதி, வியாபிக்கிறார். பிரசுத்தம் ஏற்படுத்தப்பட்ட அகில பூதம், இந்த உற்பத்தியா இருக்கிற சிருஷ்டி முழுக்க வியாபிச்சிருக்கார். அது மட்டும் இல்ல, பிரணவ துவனி சௌத சுதா சுதர, பிரணவத்வனி இருக்கே, ஓங்காரம்ங்கிற அந்த சப்தம், அதுலயும் விளங்குகின்றவர் அதே ஈஸ்வரன் தான். தரராஜ குமாரிகையா பரையா பரிதஹா பரிதுஷ்ட நதோஸ்மி சிவ. அது மட்டும் இல்ல, சந்திரனை சூடி இருக்க சுதா சுதர, சுதாம்சு, அது சிலதெல்லாம் இங்க எழுத்து இதுவா இருக்கு. சௌத சுதாம்சுதர, சுதாம்சுனா அந்த குளிர், அந்த சந்திரனை சூடி இருக்கிறவர் சுதாம்சுதர.
அது மட்டும் இல்ல, என்ன அம்பாளோட சேர்ந்து இருக்க நீ தரராஜ குமாரி கயா பரையா பரிதா. அந்த அம்பாள் இருக்காளே தரராஜ குமாரி, இந்த பர்வதராஜ புத்திரியாகிய பார்வதி எப்பவும் சூழ்ந்திருக்கா. யார? பரமேஸ்வரன்.